ஓகே, இது என்ன இந்தியாவில் இருக்க ஒபேஸ் அடல்ட்ஸோட ஒரு மேப்பா? என்ன ஐயோ, என்ன நம்ம தமிழ்நாடு நல்ல செகப்பில் இருக்கு, 11.4. ஓகே, இதில் பார்த்தா தமிழ்நாடு ஆல்மோஸ்ட் டாப்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது வந்து 2015ல் எடுத்த ஒரு ஸ்டடிங்க. இப்போ ரீசெண்டாக 2019லேருந்து 21ல் எடுத்ததில் தமிழ்நாடு டாப் 5ல் இல்லை. ஆண்கள் வந்து இந்தியாலேயே தமிழ்நாட்டில் 9th ரேங்கிங்கில் இருக்கும் ஒபேசிட்டியில், பெண்கள் வந்து 11th ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ 2015ல் இருந்ததை விட நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை விட டெஃபினட்டாக நம்ம பெட்டர் ஆகணும். உங்கள் ஹெல்த்தை டெய்லி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட பெட்டர் ஆகணும்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. ஆனால் நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயம் தாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்க சிட்டிஸ் எல்லாமே எடுத்தா சென்னை வந்து டாப் 3ல வருது. ஹைதராபாடும் கொல்கட்டாவும் மற்ற 2. அண்ட் சென்னையில் மட்டும் பார்த்தா விமனோட ஒபேசிட்டி ரேட் ஆண்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ இந்தியாவில் நம்ம பெண்களோட ஒபேசிட்டி ரேட் மட்டும் எடுத்தா சென்னை வந்து டாப்ல வரும்னு நினைக்கிறேன். அதை நம்ம எப்படியாவது மாற்றி ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் கேலரி கணக்கு போட ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 1.6லேருந்து 2 கிராம் புரோட்டீன் per kg per day எடுங்க. 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க ட்ரை பண்ணுங்க. வெளியில சாப்பிடும் போது நீங்க வீட்டுல செய்யற சாப்பாடை விட கேலரிஸ் உங்களுக்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குதுன்றத ஞாபகம் வச்சு கால்குலேட் பண்ணி சாப்பிடுங்க. ஆல்கஹால் எடுக்கிறத கம்மி பண்ணுங்க, இல்ல நிறுத்திருங்க. அதே மாதிரி சுகரி ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதும் அவாய்ட் பண்ணுங்க. அது நம்ம பசிக்கும் நல்லது இல்ல, நம்ம சர்க்கரையும் இன்க்ரீஸ் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது போறீங்க, அது நடக்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா வாக்கிங்ல போக பாருங்க. நம்ம ஊர்ல பார்க்ஸ் இருந்தாலும் சூப்பரா இருக்கும். துபாயில என்ன தெரியுமா அங்க பண்ணிருக்காங்க? ஆளுங்க நிறைய நடக்கணும்ன்றதுக்காக அவங்க துபாய் மால்ஸை காலையில 5 மணிலேருந்து திறந்து விட்டுருக்காங்களாம். அந்த மாதிரி நம்ம சென்னையில ஏதாவது இனோவேட்டிவா பண்ணி நம்ம ஆளுங்களை இன்னும் ஹெல்த்தி ஆக்குறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதை ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.